கிட்னிக்காக ஒரு எம்ப்ளாய வேலைக்கு சேர்த்து நட்பா பழகி கிட்னி டொனேட் பண்ணதுக்கு அப்புறம் வேலையை விட்டு தூக்குன பாஸ பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த சம்பவம் நியூயார்க்ல இருக்க அட்லாண்டிக் ஆட்டோமேட்டிவ் குரூப்ல தான் நடந்திருக்கு. அந்த கம்பெனியோட வெஸ்ட் ஐ ஸ்லிப் கண்ட்ரோலர் ஜாக்கி ப்ரூசியாக்கு கிட்னி தேவைப்பட்டிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல கிடைக்க லேட் ஆனதால 2 வருஷத்துக்கு முன்னாடி கம்பெனில இருந்து வெளியேற்றப்பட்ட டாபி ஸ்டீவனுங்கிறவங்கள மறுபடியும் வேலைக்கு சேர்த்திருக்காங்க. ப்ரூசியா அவங்களோட பிரச்சனையை ஸ்டீவன்ஸ்ட்ட சொல்றாங்க. ஆனா நீ தர வேண்டாம், என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு ஒருத்தங்க தராங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அசிஸ்டன்டாவே ஸ்டீவன்ஸை வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ப்ரூசியா ஸ்டீவன்ஸ் கிட்ட கிட்னி கிடைக்க லேட் ஆகுதுன்னு புலம்பிருக்காங்க. அவங்க பேச்சு வாக்குல நான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்க கிட்னியை வாங்கியிருக்காங்க ப்ரூசியா. ஆபரேஷன் முடிஞ்சு வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாஸ் ப்ரூசியா ஸ்டீவன்ஸை ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதிக மன அழுத்தத்தை கொடுத்து அவங்கள வேலையை விட்டு தூக்கிருக்காங்க. இதுல வருத்தமடைஞ்ச ஸ்டீவன்ஸ் கோர்ட்ல என்னை ஏமாத்தி கிட்னி வாங்கிட்டான்னு ப்ரூசியா மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஸ்டீவன்ஸ் அவங்களோட லாயர்கிட்ட என்னோட பாஸ் ஆகிறத நான் விரும்பல, அதனால தான் என்னோட கிட்னியை கொடுத்தேன், இப்பவும் நான் ஒரு உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சு பெருமைப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் 2011 நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இந்த மாதிரி நியூஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.